ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டையை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க துருவி சேர்த்துருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக மசிச்சு கூட சேர்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதே சமயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஹோம்மேடாக செஞ்சது தான். இது எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு வடை ஷேப்பில் தட்டிக்கணும். இப்போ இது நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டோனட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு மொத்தம் 11 டோனட் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு தண்ணி மட்டும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்க்கும் போது அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். பிரெட் க்ரம்ஸை நல்லா ஈவனாக கோட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க, அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எக் டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான எக் டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த டோனட்டை டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.